அதிகால வேளையில கர்த்தரை தேடுகிறோம். நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை காண்கிற தேவன். எந்த சூழ்நிலையில இருக்கிறீரோ அவைகளை தேவன் கண்டு உனக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், நமக்கு அடைக்கலமானவர், நமக்கு எப்பொழுதும் நம்மை விட்டு தூரம் போகாதவர், சதா காலமும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறவர். மகிமையின் தேவன் தமது மகிமையின் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வருகிறார். நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். எசேக்கியா ராஜா நாளில வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்பொழுது அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணான். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஆம், நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்மை குணமாக்குகிறவர். எவ்வளவு அருமையாய் சொல்லுகிறார் பாருங்க. வியாதியா இருக்கிறாயா? ஆண்டவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருடைய வீட்டுக்கு வந்தார். அங்கே அவன் மாமி ஜுரமாய் கிடந்தார். அதை கண்டார். உடனே அவள் பணிவிடை செய்யும்படியாக அவளுடைய பார்வை அவளை பட்டவுடனே அவள் ஜுரம் நீங்கி கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறார். அவ்வளவுதானா? நீ எந்த பலவீனத்தில் இருக்கிறாயோ அந்த பலவீனத்திலிருந்து தேவன் உன்னை நீக்குவார். மத்தேயு 8:14 நாம் அதை பார்த்தோம். வியாதிப்பட்டவனை மட்டுமல்ல, பலவீனத்தில நம்மை கொடுமையாய் அழிக்கும்படியாக வருகிற சாத்தானுடைய செயல்களை பார்த்து கொண்டு அமைதலாய் இருக்க மாட்டார். அவர் நம்மை குணமாக்கவே சுற்றி திரிந்தார். இன்னும் ஆவியில பலனோடு நம்மோடு இருக்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 13 வரையிலும் பார்க்கும் பொழுது, அப்பொழுது 18 வருஷமாய் பாடுபட்டு பலவீனப்படுத்திய ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரியை அங்கிருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். வியாதியா, பலவீனமா? ஆண்டவர் 18 வருஷமாக கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு கூனியானவள் கர்த்தரிடத்தில் வந்ததினாலே, கர்த்தருடைய கண் பட்டதினாலே, ஒருவரும் அவளை விசாரிக்காமல் இருந்ததினாலே கர்த்தர் கண்டு அவருடைய கரம் பட்டு உடனே அவர் நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு கூட அருமையான தேவ பிள்ளைய, வியாதிப்பட்டிருக்கிறாயா? நீ பலவீனமா இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அவர் மேல் விசுவாசம் வை. உபத்திரவத்தில நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயா? உபத்திரவப்படுகிறாயா? கஷ்டம் உன்னை வருத்துகிறதா? யாரிடத்திலும் சொல்ல முடியாத கவலையாய் உபத்திரவத்தில் இருக்கிறாயா? உன்னை மீட்கத்தான் ஆண்டவர் அவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், அந்த நாட்களில யாத்திரையாகும் 3:7 பார்க்கும் பொழுது, அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தமாய் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். காண்கிறார், அறிந்திருக்கிறார். விட்டு விடுவாரா? எகிப்தில இருக்கிற தம்முடைய ஜனங்களை ஆச்சரிய வண்ணமாய், அற்புத வண்ணமாய்
தமது மகிமையை தமது கரத்தினாலே காண்பித்து தமது ஜனத்தை மீட்டு கொண்டு வந்தார். ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் பேசுகிறது. ஆண்டவர் பேசும்பொழுது தனது பலத்த கரத்தினால் உங்களை அழைத்து வந்தேன் அல்லவா என்று சொல்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த பலத்த கரம் உன்னோடு இருக்கிறது. உபத்திரவத்தின் நேரத்தில அவரை நோக்கிப்பார். அவர் உன்னை விடுவிக்கவராய் இருக்கிறார். வியாதியா, பலவீனமா, உபத்திரவமா, வியாகுலமா? அருமையான தேவ பிள்ளைகளை, சங்கீதம் 25:17 சொல்லுகிறது, என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது, என் இடுக்கண்கள் என்னை நீங்களாக்கி விடும் என்று விண்ணப்பிக்கிறார். என் இருதயத்தின் வியாகுலம், உன்னுடைய இருதயத்துல எந்த காரியத்தை குறித்து வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, இந்த கால வேளையில ஆண்டவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உன்னை காண்கிறார். உன்னை காண்கிற தேவன் அவர் உன்னை கைவிடுவதில்லை. உன்னை கைவிட்டு உன்னை ஏனோதான் என்று பார்க்கிற தேவன் அல்ல. அவர் இந்த நாட்களில் உன் வியாகுலம் என்ன என்பதை அவர் அறிவார். மனுஷனுக்கு தெரியாது. உன் வியாகுலத்தினால் பெருமூச்சு விடுகிறாயா? உன் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறதா? உன் இடுக்கண்கள் உன்னை கொடுமைப்படுத்துகிறதா? ஆண்டவர் அதை நீக்கலாக்கி உன்னை குணமாக்குவராயிருக்கிறார். என்னால் தாங்க முடியவில்லையா? நான் எவ்வளவாய் நான் துயரப்படுகிறேன். என் துயரத்தை நீக்க யாரும் இல்லை. என் துயரத்துக்கு பதில் எதுவும் கிடைக்கவில்லை. நான் துயரத்தோடு இருக்கிறேன் என்று கலங்கி இருக்கிற மகளா, நேசரின் ஜெபத்திலே அவர் சமூகத்தில் என்னை கூப்பிட்டா என்றான். உன் துயரங்கள் எல்லாம் நீங்கும். சங்கீதம் 86:7 நாம் பார்க்கிறோம், நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீ என்னை கேட்டருள்வி என்கிறார். அன்பானவர்களே, மனுஷனிடத்துல உன் துயரத்தை சொன்னார், உன் வேதனையை சொன்னார். அவைகளை கேட்டுக்கொண்டு யோபிடத்துல உட்கார்ந்த நண்பர்களைப் போலதான் உனக்கே உபதேசம் பண்ணுவார்கள். வெந்த புண்ணிலே வேட்பாய்கிறது போல உன் துயரத்துக்கு பதிலாக உனக்கு ஆறுதல் அல்ல, உனக்கு உபதேசம் பண்ணி உபதேசத்தாலே கொலை செய்வார்கள். ஆகிய மனுஷனிடத்துல உன் துயரத்தை சொல்லாதே. மூக்கினால் சுவாசம் விடுகிற மனுஷனை நம்பாத, அவன் ஏமாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. துயரங்கள் எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடு. கண்ணீரெல்லாம் அவர் துரத்தில் வைத்திருக்கிறார். அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். உன்னை தமது மடியில வைத்து தாளாட்டுகிற தேவன். தமது தோளிலே சுமந்து வருகிற தேவன். ஒரு காலம் கைவிட மாட்டார். உன்னை காண்கிற தேவன் அல்லவா? சிறுமைப்படுகிறாயா? உன் சிறுமையை யாரும் கவனிக்கவில்லையா? சிறுமையினாலே தவிக்கிறாயா? நெகோமியா 9:9 என்ன சொல்லுகிறது? எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமியை நீர் கண்டு, சிவந்த சமுத்திரத்தில அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். ஆம், எகிப்தை விட்டாலும் தனக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. நாங்கள் எகிப்திலே மாண்டுவது காட்டிலும் இங்கே மாட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுற இடம் பொழுது ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை 2 பிறங்கி தமிழ் ஜனங்களை கண்மணி போல் காத்தார். அதே சிவந்த சமுத்திரத்திலே எகிப்தின் ரதங்களையும் எகிப்தின் ராஜ சேனையும் அவர் அழித்து போட்டார். உனக்கு விரோதமாய் வருகிற எவரையும் அவர்கள் உயிரோடு காண முடியாது. சிறுமைப்பட்டு வேதனையோடு எந்த வழியும் தெரியாமல் அந்த சிவந்த சமுத்திரத்தில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டார் அல்லவா? அதே போல உன்னுடைய இக்கட்டான வேலையை அவர் மீட்க வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார்.
அவர் ஒருபோதும் அவர் இவனை கைவிட மாட்டார். நீர் அவரை நோக்கிப்பார், அவரை நோக்கிப்பார். அவர் உன்னை காண்கிறார். அவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் நீக்குகிறது நான் தான். உன் முகம் பிரகாசம் அடையோ, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் வேதத்தை நேசிக்கிற யாவருக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும், அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் நமக்கு விதமாய் சொல்லுகிறது அல்லவா? மத்தேயு 4:18-19. மத்தேயு 4:18-19 வாசிக்கிறீர்களா? இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடித்திருந்த 2 சகோதரனாகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில வலையை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஆம், உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய கஷ்டம், நீ ஒரு காரியத்தை குறித்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அவர்கள் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள், பிரயாசப்பட்டார்கள், வலையை அலசினார்கள். ஆனால் கர்த்தர் அதைவிட மேலான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்களை என் பின்னே வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், என் பின்னே வாருங்கள், மனுஷரை பிடிக்கிறதுனால். ஒவ்வொரு நீ அனாதியாய், நீ திக்கற்றவனாய் இருக்கிறாயா? ஒவ்வொருவரையும் உன்னை சேர்த்து ஒரு சேனையாக்குவார். உனக்கு குறைவே கிடையாது. உன் கூட பிறந்தவர்கள் ஒருவர் இருவராய் இருக்கலாம், ஆனால் அவர் பின்னே சொன்னார், கோடிக்காரமுக்கான மக்கள் உன் சகோதரனாக, உன் சகோதரியாக மாறுவார். உன் பிரயாசம் விசேஷமாய் மாறிவிடும். பிரயாசப்படு. அதை இயேசு கண்டுவிட்டால் அவ்வளவுதான், ஒரு சேனையே உன்னை சூழ்ந்து கொள்ளும். வேதனையோடு இருக்கிறாயா? உன் வேதனை அவர் காண்பார். மார்க் 5:25 34 சேர்த்து வாசித்து பாருங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாகு என்றார். ஆம், வியாதி என்பது வேதனையை கொண்டு வரும். வியாதி என்பது சரீரம் முழுவதுமாக பாதிப்பை கொண்டு வரும். சமாதானத்தை இழந்து விடச் செய்யும். ஆனால் கர்த்தர் கண்டுவிட்டார். அந்த மகளை பார்த்தார். 1 வருஷமா 2 வருஷமா அல்ல, 12 ஆண்டுகளாக பெரும்பாடு அவளை வாட்டி வதக்கியது. ஆஸ்தியெல்லாம் அழிந்தது. ஒரு வைத்தியனும் சுகப்படுத்த முடியவில்லை. இயேசுவின் பாதத்தில் வந்து வஸ்திரத்தை தொட்டால் போதும் என்று சொல்லி கலங்கின அந்த மகளுக்கு கர்த்தர், மகளே என்று சொல்லி, உன் விசுவாசம் என்று பாராட்டுகிறார். உன்னை ரட்சித்தது என்றார். இப்போது சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றாரே. அதே போல அப்படிப்பட்ட அன்பான தெய்வத்தின் சமூகத்தை நீ நாடமாட்டாய் என்கிறாய். அவருடைய வார்த்தையை கேளாத போகிறாய். அவரிடத்திலே சேராமல் போகிறாய். மனுஷனிடத்திலே நீ நாடுகிறாய். எவரும் உன் வேதனையை ஆற்ற முடியாது, தேற்ற முடியாது. உன் பெருமூச்சினாலே நீ தவிக்கிற நிலைமை வரும். உன் பெருமூச்சையை கேட்க முடியாது. ஆனால்
சங்கீதம் 6:6 நீர் பார்த்தீர்களானால் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என் பெரும்பூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீராலே என் படுக்கை மிகவும் ஈரமாயிற்று, என் கட்டில் நடைகிறது என்று சொல்லுகிறார். இந்த பெருமூச்சு அவனுடைய தாங்க முடியாத நிலையில் வரும்போதுதான் பெருமூச்சு அதில இளைத்து போகக்கூடிய நிலைமை வரும். கொஞ்ச நேரம் அல்ல, இரவெல்லாம் தூங்காதபடி இரவு முழுவதுமாய் கண்ணீரால படுக்கை மிகவும் ஈரமாய் போய்விட்டது, என் கட்டிலே நனைகிறது என்று சொல்லுகிறார். அதுபோல பெருமூச்சான வாழ்க்கை உன் வாழ்க்கையா? கணவனுடைய தொல்லையா? மனைவியின் தொல்லையா? குடும்பத்தின் பிரச்சனையா? பெருமூச்சை காண்கிறது அவரை போல் அன்பான தெய்வம் ஒருவரும் கிடையாது. ஏன் அவள் முகத்தை பார்க்க மாட்டாய் என்கிறாய்? ஏன் அவளுடைய சமூகத்தை வராதபடி நீ தவிக்கிறாய்? பெருமூச்சினால் இழைத்து போகிறாய். உன் கண்ணீர் அதிகமாயிருக்கிறது, கவனிப்பார் ஒருவரும் இல்லையே, ஏன் தூரமாய் போகிறாய்? இளையவன் தூரமாய் போனான். ஐயோ, என் தகப்பன் வீட்டிலே எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கும் பொழுது நான் ஏன் இந்த நிலைமைக்கு வந்தேன் என்று சொல்லி அவன் முழு மனதோடு அவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்தானே. அவனுக்கு வஸ்திரத்தை தரித்தார், அவனை குளிப்பாட்டி வஸ்திரத்தை தரித்து தன் முத்திரை மோதிரத்தை தந்து பாதரட்சியை தந்து விருந்துள்ளபடி மகிழ்ந்தாரு. ஒரு மனுஷனா இருக்க தகப்பனுக்கே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது தேவன் உன்னை ஆதரிக்கிறவராயிருக்கிறார். அவரை நோக்கிப்பார். என் சகோதரியே, தவிர்த்த இந்த காலை வேளையில கர்த்தர் காண்கிறார். உன் கண்ணீரை துடைப்பார். பெருமூச்சை அவர் இழைத்து போயிருக்கிற உன்னை ஏற்றுவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அவருடைய சமாதானம் உனக்குள்ளே காணப்படும். பாடுகளினாலே தவிக்கிறாயா? கிறிஸ்து பாடுபட்டது உனக்காக, கல்வாரியில ரத்தம் சிந்தினது உனக்காக. உன் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் ஆனந்த சந்தோஷ களிப்பை உனக்கு தர வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18 நீ பாரு என்ன சொல்லுகிற? ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். முன்னதாகவே உன்னுடைய சோதனைக்கு அவர் சோதிக்கப்பட்டார், உன்னுடைய பாடுகளுக்கு அவர் பாடுபட்டார். அப்படி பாடு என்ன என்று தெரியாதவர் அல்ல, உபத்திரவு என்ன என்று தெரியாதவர் அல்ல, பெருமூச்சு என்ன என்று தெரியாதவர் அல்ல, கொடுமையின் வேதனை அறியாதவர் அல்ல. ஆகையால் உன்னுடைய பாடுகள் அற்பமாய் இருக்கும். அவைகளை அவர் நீக்க, அவைகளிலிருந்து உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அருமையான தேவ பிள்ளைகளே, நாளிலே நீ ஒடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது உன்னை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். மீண்டும் யாத்திரையாகும் 3:9 என்ன சொல்லுகிறது? இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டியது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கின ஒடுக்குதலை கண்டே. ஏற்றுவார் இல்லை. அடைக்கலத்துக்கு போன எகிப்தின் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களை
அடிமைப்படுத்தி, அவர்களை நொறுக்கி, அவர்களை வேதனைப்படுத்தி செய்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கண்டார். அவருடைய கூக்குரலை கேட்ட தேவனுடைய கூக்குரலை அவர் கேட்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய சமூகம், உன் விண்ணப்பம் எட்டுகிறது, உன் ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆகையாலதான் இது யாரோடு சேர்ந்து ஜெபிக்கிறது தெரியுமா? நேசரோடு. இந்த நேசரின் ஜெபத்தில் நீ கலந்து கொண்டிருக்கிறாய். ஒடுக்குதலையும், உன் பாடுகளையும், பெருமூச்சுகளையும், உன் வேதனைகளையும், பிரச்சனைகளையும் அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நீ தோண்டு போகாத. வியாதி வியாதி என்று சொல்லி வியாதியின் மேலே சார்ந்து கொள்ளாத. மனுஷனுக்கு வியாதி வருமானால் அது வாதையாய் மாறக்கூடாது. அது வாதையாய் வந்து உன்னை அழிக்க கூடாது. ஆகையாலே உன் வேதனையை கண்ட தேவன், வியாதியை நீக்கிய தேவன், வாதை உன் கூடாரத்தை அணுகாதபடி அவர் உன்னை காக்கிற தேவனாயிருக்கிறார். மறக்கப்படாத தேவன். நீ நினைக்கலாம், நான் செத்தவனை போல இருக்கிறேன், என்னை யாரும் கவனிக்கவில்லை, நான் மறக்கப்பட்டேன் என்று சொல்லலாம். அதை நான் தாவீது சங்கீதம் 31:12 பார்க்கிறோம். செத்தவனை போல எல்லோராலும் முழுவதுமாய் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். நான் மறக்கப்பட்டேன், செத்தவனை போல எல்லோராலும் நான் முழுக்கப்பட்டு மறக்கப்பட்டு போய்விட்டேன் என்ற நிலையில் இருக்கிற என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உன்னை காண்கிறவராயிருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்ததினால்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ல உன்னால் முடிகிறது. இன்ன வரைக்கும் நீ அழிந்து போகக்கூடிய உன்னை அவர் ஆதரித்துக் கொண்டிருக்கிறாரே, அவர் மேல் உனக்கு உணர்வில்லையா? அவர் மேல் உனக்கு உணர்வில்லையா? அன்பானவர்களே, உன்னுடைய வாஞ்சை என்ன என்பதை அவர் பார்க்கிறார். இப்படி இருந்தும் அவரை நோக்கி பார்க்காவிட்டால் என்ன பிரயோஜனம்? ஆகையாலதான் இங்கே சங்கீதம் 91:14 நாம் பார்க்கும் பொழுது, அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால் இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள், இந்த பெருமூச்சுகள், இத்தனை ஒடுக்கப்படுகிறது, மறக்கப்பட்ட நிலையில் எப்படியோ இருந்தாலும் என் தேவனை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி நீ அபாயப்படும் பொழுது, நீ அவரிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடினா உன்னை அவர் விடுவிப்பார். அவருடைய நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடினால் அவர் உன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். 47 வருஷமாய் 47 வருஷமாய் அவருடைய வேதத்தை நான் சுமந்தேன். ஆனால் அவர் இப்பொழுது என்னை சுமக்கிறார். என்னை ஆறுதல் படுத்தினதனால் தான் மக்களாகிய உங்களை ஆறுதல் படுத்த என் வாய் திறக்கப்பட்டிருக்கிறது. உள்ள முடைந்தவளா, சஞ்சலத்தோடு அவர் சமூகத்தில் இருக்கிறாயா? அவரிடத்துல வாஞ்சியாயிரு. அவர் உன்னை விடுவிப்பார். அவர் நாமத்தை அறிகிற அறிவிலே வளரு. அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். கடைசியாக, நிந்தனைக்கு ஆளாயிருக்கிறாயா? உன்னை நிந்திக்கிறார்களா? அதே போல்தான் பக்தனாகிய யோபினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். நாம் உத்தமத்தில் இருக்கிறதுனாலதான், நீதியாய் நடக்கிறதுனாலதான்
பிறர் நம்மை பரியாசம் பண்ணுகிற நிலை இருக்கிறது. ஆனாலும் பரியாசத்துக்கு இடம் கொடுத்தாரா? யோபின் முன்னிலையை காட்டிலும் அவன் பிற நாளில ஐஸ்வர்யம் உள்ள ராஜாவா இருந்தான். அவனுக்கு எல்லாம் அழிந்து போனது, நிந்தை தான் அவனுக்கு சொத்தாக மாறியது. சிநேகிதர்கள் கூட வந்து நிந்தித்தார்கள். ஆனால் விட்டு விட்டாரா? கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு பட்டம் உண்டு. அதுதான் நீதிமான்கள், அதுதான் உத்தமர்கள். அழிந்து போய்விட்டது அனைத்தும். அவன் சரீரம் கூட பாழாய் போய்விட்டது. என் சரீரம் முழுவதும் அழுகி போனாலும் என் கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் என்று சொல்லி அபாயமிட்டான். இரட்டத்தனையான முன்னிலைமை காற்றிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாயிருந்தது. அதே வண்ணமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நிலைகளை அவர் மாற்றி போடுவார். முன்னிலைமை காற்றிலும் பின்னிலைமை மிக ஆசீர்வாதமாய் இருக்கும். உன்னுடைய வியாதி நீங்கும், உன்னுடைய பலவீனம் நீங்கும், உன் உபத்திரம் நீங்கும், உன் வியாகுலம் நீங்கும், உன் துயரம் நீங்கும். நீ சிறுமைப்பட்டிருக்கிறதை கர்த்தர் கண்டு, உன் பிரயாசத்தை கண்டு, உன் வேதனைகளை கண்டு, உன் பெருமூச்சுகளை கண்டு, உன் பாடுகளை கண்டு, உன்னுடைய ஒடுக்கத்தை கண்டு அவர் ஒரு காலம் சும்மா இருப்பதில்லை. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகிற சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, நீ நீதி உள்ள தேவன், நீ ஜீவனுள்ள தேவன், எங்கள் அடைக்கலமும் எங்கள் கோட்டையும் எங்கள் ஜீவனும் எங்கள் பலனுமானவர் ஐயா. கால வேளையில் நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். எந்த சூழ்நிலையில் என் பிள்ளைகள் இருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள், அவைகளெல்லாம் காண்கிற தேவன். அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை நீ காண்பு அமைதலா இருக்காத தேவன். விண்ணப்பங்களை கேட்டு மறு உத்தரவு தந்து அவர்களை நீர் ஆசீர்வதிச்சு ஒரு புதிய சிருஷ்டியா, புதிய அனுபவத்துக்குள்ளே இந்த நாளில் அவர்களை கொண்டு வா. பார்த்து இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நன்றி பிதாவே. ஆமென்.